தெய்வத்தின் குரல் முதல் பாகம். வைதிக மதம். வேத ரக்ஷணம் ஏன் ஆயுட்கால தொழிலாக வேண்டும்? பகுதி 2. யோக சாதனை மூலமாக அண்டத்தில் இருப்பதை எல்லாம் பிண்டத்தில் தெரிந்து கொண்டு பிண்டத்திற்கு கொண்டு வரவும் முடிகிறது. இப்படி நான் சொல்வதற்கு அறிவுக்கு ஏற்றுக்கொள்கிற மாதிரி, யுக்திக்கு பொருந்துகிற மாதிரி நிரூபணம், ப்ரூஃப் தர வேண்டும் என்று கேட்டால் முடியாத காரியம். நாம் இருக்கிற ஸ்திதியில் இந்த மனுஷிய யுக்திக்கு மேற்பட்ட நிலையில் இருக்கிறது தான் யோகம். நம்முடைய அல்ப மனசின் யுக்திக்கு அப்பாற்பட்டவற்றை சொல்வதற்காக இருப்பதே வேதம். இப்படி இருக்க யுக்திக்கு அதீதமானதை ஏற்றுக்கொள்வதற்கு யுக்தி மூலமே ப்ரூஃப் காட்டுங்கள் என்றால் அது அசம்பாவிதம். பெரியவர்கள் சொல்வதை நம்பினால்தான் உண்டு. யோக சாஸ்திர விதிகளை தவறாமல் அவரவரும் கடைபிடித்தால்தானே உண்மையை தெரிந்து கொள்ளலாம். கேள்வி கேட்கிற எல்லோரும் இப்படி யோக சாதனை செய்வார்கள் என்பது நிச்சயமாக நடக்கிற காரியம் இல்லை. அல்லது ஒரு உண்மை யோகியின் சக்தியை பார்த்து ஏற்றுக்கொள்ளலாம் என்றாலும் அவர் உண்மை யோகிதான் என்று முதலில் எப்படி நம்ப வைப்பது? அவர் செய்கிற காரியம் ஏமாற்று வித்தை இல்லை என்று எப்படி நம்ப வைப்பது? ஆக கூடி எங்கேயோ ஓரிடத்தில் நம்பிக்கை என்று ஒன்று வந்துதான் ஆக வேண்டும். அப்புறம் அனுமானங்கள், சொந்த சாதனை, அதிலிருந்து வரும் அனுபவம் எல்லாம் நம்பிக்கையை கெட்டிப்படுத்தி இது சத்தியம்தான் என்று உறுதி தருகின்றன. நம்பவும் மாட்டேன், நானும் செய்து பார்க்க மாட்டேன் என்பவனிடம் ஒன்றும் செய்து கொள்வதற்கில்லை. அண்டத்தையும் பிண்டத்தையும் ஒன்றாக இணைத்து காணக்கூடிய ஒரு நிலை உண்டு. அதை அடைந்தவர்கள் உண்டு. அவர்களால் இதில் ஒன்றில் சூக்ஷ்மமாக இருப்பதை இன்னொன்றில் ஸ்தூலமாக மாற்றிக் கொடுக்க முடியும் என்று நம்பக்கூடியவர்களுக்குத்தான் சொல்கிறேன். எத்தனையோ கிரமத்தோடு இயங்கி வரும் இந்த பிரபஞ்சத்தை பார்க்கும்போது இதையெல்லாம் செய்கிற பேரறிவு ஒன்று இருக்க வேண்டும் என்று தெரிகிறது. அந்த பரமாத்மாவிடம்தான் நாம் பார்க்கிற சகல வஸ்துக்களும், நாம் கேட்கிற இத்தனை சப்தங்களும் உண்டாகி இருக்கின்றன. முதலில் சப்த பிரபஞ்சம் ஆகாயத்தில் உண்டான பின் தான் நாம் கண்களால் பார்க்கிற பிரபஞ்சம் உண்டாயிற்று. ஆகாயத்தில் இந்த சப்தங்கள் அனைத்தும் இருக்கின்றன. வெளி பிரபஞ்சத்தில் இருப்பதெல்லாம் மனிதனின் உடலில் இருக்கின்றன. வெளியில் இருக்கிற ஆகாயம் ஜீவனின் இருதயத்திலும் இருக்கிறது. யோகிகள் சமாதி நிலையில் இந்த ஹிருதயாகாசத்தை அனுபவிக்கிறார்கள். அப்போது உள் வெளி என்ற பேதம் நீங்கி சகலமும் ஒன்றாகி விடுகின்றன. இதய ஆகாசமும் வெளி ஆகாசமும் ஒன்றாகி விடுகின்றன. இந்த நிலையில் யோகிகளுக்கு ஆகாசத்தில் உள்ள சப்தங்களை கிரகித்து லோகத்துக்கு தர முடிகிறது. லோக க்ஷேமார்த்தமான இந்த சப்த கோவைகளே வேத மந்திரங்களாகும். இவற்றை யாரும் உண்டாக்கவில்லை. ஒவ்வொரு வேத மந்திரமும் ஒரு ரிஷியின் பேரில் இருந்தாலும் கூட உண்மையில் அந்த ரிஷி அந்த மந்திரத்தை இயற்றவில்லை. ஒரு மந்திரத்துக்கு இன்னார் ரிஷி என்கிற போது ஆகாசத்தில் அனாதியாக உள்ளதை அந்த ரிஷியே முதலில் கண்டுகொண்டு உலகுக்கு வெளியிட்டார் என்பதே அர்த்தம். ரிஷி என்றால் மந்திர திருஷ்டா, மந்திரத்தை கண்டுபிடித்தவர் என்றுதான் அர்த்தம் சொல்லி இருக்கிறது. மந்திர கர்த்தா, மந்திரத்தை செய்தவர் என்றல்ல. நம் உடம்புக்குள் சுவாசம் பலவிதமாக அசைந்து கொடுத்தே நம் வாழ்க்கை நடப்பது போல இந்த சப்த அசைவுகளாலேயே பிரபஞ்ச வாழ்க்கை நடப்பதால் பரமாத்மாவின் மூச்சே வேத மந்திரங்கள். எனவே இவை அன்றி பரமாத்மா இல்லை. அதாவது பரமாத்மாவை போலவே இவையும் அனாதியானவை. இந்த வேத மந்திரங்களில் விசேஷம் என்னவென்றால், அர்த்தம் இல்லாமல் வெறும் சப்த ரூபத்திலேயே அவை லோகக்ஷேமத்தை செய்கின்றன. ஆனால் இது மட்டும் இல்லை, அவற்றுக்கு உயர்ந்த அர்த்தமும் இருக்கிறது. சகல வேதங்களும் பரம தாத்பரியமாக ஒரே சத்தியம்தான் இத்தனையாகவும் தோன்றியிருக்கிறது என்று சொல்கின்றன. இது தவிர அவை சப்தங்களாக இருக்கிற போதே
அந்தந்த சப்தத்துக்குரிய தேவதா ரூபங்களாகவும் இருந்து அந்த தேவதையின் சாட்சா்காரத்தையும் அனுகிரகத்தையும் நமக்கு ஏற்படுத்தி வைக்கின்றன. சப்தம் தானாக பலனை தரவில்லை. சகல பலனையும் தருகிற பலதாத்தா ஈஸ்வரன்தான். அப்படி இருந்தும் அவனே நேராக ஒவ்வொரு பலனையும் தராமல் ராஜா, ராஷ்டிரபதி பல அதிகாரிகளை வைத்துக்கொண்டு ராஜாங்கம் நடத்துவது போல் ஒவ்வொரு பலனை தரும் அதிகாரிகளாக ஒவ்வொரு தேவதையை வைத்திருக்கிறான். அந்த தேவதையின் சப்த ரூபமே அதற்கான மந்திரம். சப்த ரூபமான மந்திரத்தை உருவேற்றி சித்தி அடைந்தால் தேவதையின் அவயவங்கள் கொண்ட ரூபத்தையும் கண்ணால் காணலாம். இப்படி உள்ள தேவதா சரீரத்துக்கு குறிப்பிட்ட மந்திரங்களை சொல்லி அக்னியில் ஆஹூதி செய்தால் அதுவே ஆகாரமும் ஆகிறது. இவ்விதம் யஜ்ஞம் செய்தால் அந்த தேவதைகள் விசேஷமாக பலனை தருகின்றன. நாம் வரியை நேரே ராஜாவுக்கா ராஷ்டிரபதிக்கா செலுத்துகிறோம்? அதிகாரிகளுக்கு தானே செலுத்துகிறோம். அது மாதிரி பரமாத்மாவின் சிப்பந்திகளாக லோகக்ஷேமமான பயன்களை தருகிற தேவதைகளுக்கு வேத அத்தியனத்தாலும் யஜ்ஞத்தாலும் வரி செலுத்துகிறோம். வேத சப்தங்கள் அவர்களுடைய ஸ்வரூபமாகவே இருப்பதுதான் அவற்றின் பெருமை. வேத அத்தியனமானது நம் நாட்டுக்கு மட்டுமின்றி லோகம் முழுவதற்கும் சுபிக்ஷம், சாந்தி முதலியவற்றை தரும் பிரபஞ்ச சக்திகளின் அனுகிரகத்தை வாங்கி கொடுக்கிறது. காவிய திருஷ்டியில், லிட்ரரி பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தாலே வேதம் நாகரிகம் தெரியாத பழங்குடிகளின் வார்த்தையாக இல்லை, அதில் அத்தனை ரசங்களும் இருக்கின்றன என்று பல மேல் நாட்டுக்காரர்களே கொண்டாடுகிறார்கள். இதற்கு மேலே அது பல தேவதைகளின் தரிசனத்தையும் அனுகிரகத்தையும் செய்து வைக்கிறது. அதற்கு மேல் முக்கியமாக உபனிஷதங்களில் பரம ஞானமான ஆத்ம தத்துவத்தை உபதேசிக்கிறது. இப்படிப்பட்ட அர்த்த கௌரவம் வேதத்துக்கு இருந்தாலும் அதைவிட குறைந்ததில்லை அதன் சப்த கௌரவம். இன்னும் சொல்லப்போனால் சப்தமே தனிப்பட்ட சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. வேத மந்திரங்கள் தான் என்றில்லை, எந்த மந்திரத்துக்குமே பொதுவான உண்மை இது. பல மந்திரங்களில் அர்த்தத்தை விட கூட சப்தத்துக்கு முக்கியத்துவம் அதிகம். அவற்றின் அக்ஷரத்துக்கும் அவற்றை சொல்ல வேண்டிய ஸ்வரத்துக்குமே விசேஷ சக்தி உண்டு. அர்த்தத்துக்கு அந்த அளவு விசேஷம் இல்லை. உதாரணமாக தேள் கொட்டு மந்திரத்தை எடுத்துக்கொண்டால் அதற்கு அர்த்தம் என்று ஒன்றும் விசேஷமாக இராது. அர்த்தத்தை சொல்லக்கூடாது என்றும் சொல்வார்கள். ஆனாலும் அந்த சப்த கோவையை ஜபித்தால் அதனால் ஆகாசத்தில் ஏற்படுகிற ஒலி அதிர்வுகளாலேயே, வைப்ரேஷன்ஸ்களாலேயே, அதாவது அக்ஷரங்களின் சக்தியினாலேயே விஷம் இறங்கி விடுகிறது. ஒவ்வொரு விதமான சப்தத்துக்கு ஒவ்வொரு விதமான சக்தி உண்டு. ஆபிச்சாரம் என்று பிறருக்கு கெடுதல் செய்யக்கூட மந்திரம் இருக்கிறது. அந்த சப்தங்களுக்கு கெடுதல் செய்யும் சக்தி இருக்கிறது. இவற்றில் எல்லாமே அக்ஷர சுத்தம், ஸ்வர சுத்தத்தில்தான் சக்தி. பில்லி சூனியம் வைக்கிறவர்களின் பல்லை தட்டி விடுவதுண்டு. ஏனென்றால் பல் போனால் சொல்லும் மாறுபடும். அவர்கள் ஜபிக்கிற மந்திரங்களில் சப்த தோஷம் உண்டாகும். அதனால் அவை பலன் தராமல் போகும். உச்சாரணம் சுத்தமாக இருந்தால்தான் அக்ஷரங்கள் பலன் தரும். சப்தங்களுக்கே இப்படி சக்தி இருப்பதை புரிந்து கொண்டோமானால் அப்புறம் எந்த மந்திரம் எந்த பாஷையில் இருக்கிறது, பாஷையை மாற்றலாமா என்ற யோசனைகள் எழும்பாது. திவச மந்திரத்தை இங்கிலீஷில் மொழிபெயர்க்கலாம், தமிழில் சொன்னால்தானே நம் அப்பாவுக்கு புரியும் என்றெல்லாம் கேட்காமல் இருப்போம். எந்த சப்தங்கள் சகல பிராணிகளுக்கும் இகபர நலன்களை தருமோ அவையே வேதங்களில் உள்ள மந்திரங்கள். இதை நம்பினால்தான் உண்டு. நம் காதுகளுக்கும் கேட்காதது ரிஷிகளுக்கும் கேட்குமா என்று கேட்கலாகாது. நமக்கு தெரியாததை காண்கிற திவ்ய திருஷ்டி, நமக்கு கேளாததை கேட்கும் திவ்ய சுரோத்தரம் எல்லாமே உண்டு. இப்போது நம் பார்வை நம் கண்ணில் உள்ள லென்ஸை கொண்டு நடைபெறுகிறது. இந்த லென்ஸ் வேறு விதமாக இருந்தால் நாம் பார்ப்பதெல்லாம் வேறு விதமாக தெரியும். யோக சாதனையினால் இந்த திவ்ய சக்திகளை பெற முடியும்.
வேதத்தில் இருப்பவற்றை நம் கண்ணாலும் காதாலும் யுக்தியாலும் புத்தியாலும் பரீட்சிப்பது சரியல்ல. வாஸ்தவத்தில் நம் கண்ணுக்கும் காதுக்கும் புத்திக்கும் யுக்திக்கும் எட்டாததை சொல்லவே வேதம் இருக்கிறது. நமக்கு நேரில் தெரிவதை நாமே தெரிந்து கொள்கிறோம். அதற்கு வேதம் என்று ஒன்று வேண்டியதே இல்லை. எதை ருசுவினால் நிரூபிக்க முடியாதோ, எங்கே புத்தி எட்டாதோ, அப்படிப்பட்ட பரம சத்தியங்களை திவ்ய திருஷ்டி உள்ள முனிவர்கள் அறிந்து வேதமாக தந்திருக்கிறார்கள். அந்நிய தேச விவகாரங்கள் நம் கண்ணுக்கு தெரிவதில்லை. அங்கிருந்து வருகிற பத்திரிகைகளிலிருந்து தெரிந்து கொள்கிறோம். உடனே நம்பிவிடுகிறோம். லோகத்தில் உள்ள கருவி எதனாலுமே தெரிந்து கொள்ள முடியாத விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக வேத மந்திரங்கள் என்ற பத்திரிகையை ரிஷிகள் தந்திருக்கிறார்கள். அவற்றை நம்பிக்கையின் மேல்தான் ஏற்க வேண்டும். கொஞ்சம் நம்பி ஏற்றுக்கொண்டால் தானே அதன் பலன் தெரிந்து போக போக இதுவே சத்தியம் என்று நிச்சயமாக அறிந்து கொள்வோம். பிரத்யக்ஷமாக மந்திர சக்தியால் அங்கங்கே கொஞ்சம் இப்போதும் நடந்து வருகிறது. இதில் நல்லதை விட கெட்டதுதான் இப்போது அதிகமாக இருக்கிறது. ஏவல், பில்லி, சூனியம், இது மாதிரி மாந்திரிகம் என்றாலே பயப்படுகிற மாதிரி இருக்கிறது. ஆனால் இதிலிருந்தே கூட கெட்டதை செய்ய ஒரு சில சப்த கூட்டங்களுக்கு சக்தி இருக்குமானால் நல்லதை செய்யவும் ஏன் இப்படி சில சப்த கூட்டங்களான மந்திரங்கள் இருக்கக்கூடாது என்று யோசித்து தெரிந்து கொள்ளலாம். நல்லதாகவும் அவ்வப்போது எங்கேயோ கேள்விப்படுகிறோம். வருண ஜபம் செய்தார்கள், மழை பெய்தது என்று படிக்கிறோம். நம் ஊரிலேயே எப்போதாவது இந்த மாதிரி நேரில் பார்க்கிறோம். இன்னொரு இடத்தில் வருண ஜபம் பண்ணியும் மழை பெய்யாமல் இருக்கலாம். அதனால் மந்திரத்தையே சக்தி இல்லாததென்று தள்ளிவிடக்கூடாது. மருந்துகளை சாப்பிட்டு உடம்பு சரியாகிறவர்களும் இருக்கிறார்கள், குணமாகாமல் சாகிறவர்களும் இருக்கிறார்கள். அதனால் மருந்தே தப்பு என்போமா? மருந்து பலிக்காவிட்டால் வியாதி முற்று இருக்க வேண்டும் என்கிறோம். அதுபோல் கர்மா ரொம்ப பலமாக இருந்தால் எந்த மந்திரமும் பலன் தராமல் போகலாம். இன்னொரு காரணமும் உண்டு. பத்தியம் தப்பினால் மருந்து பலிக்காது. அந்த மாதிரி மந்திர சக்தி சித்திப்பதற்கு சில நியமங்களை பத்தியம் போல் வைத்திருக்கிறது. இந்த நியமங்களில் தப்பு வந்தால் மந்திரங்களிலிருந்து உத்தேச பலன் கிடைக்காது. யோக சாஸ்திரம் ஒரு சயின்ஸ். சயின்ஸ் பரிசோதனை செய்கிற லபார்டரியில் இப்படி இருக்க வேண்டும் என்ற ரூலை மீறினால் நிஷ்பலனாகும் அல்லது விபரீதமாகும். மின்சாரத்தில் வேலை செய்யும் போது மரத்தில் நிற்க மாட்டேன், ரப்பர் உரை, கிளவுஸ் போட்டுக்கொள்ள மாட்டேன் என்றால் என்ன ஆவது? அப்படித்தான் யோக சாஸ்திரம் ஒரு சயின்ஸ் என்றால் அதன் விதிகளின்படி கேட்டுத்தான் ஆக வேண்டும். வருண ஜபம் பலிக்காத பல இடங்களில் நான் விசாரித்ததில் அலவண நியமம், அதாவது ஜபம் செய்கிறவர்கள் உப்பே சேர்த்து கொள்ளக்கூடாது என்கிற விதி சரியாக அனுஷ்டிக்கப்படவில்லை என்று தெரிந்து கொண்டிருக்கிறேன். மந்திர மகிமையில் பட்ட மரம் கூட துளிர்க்கும் என்பதை திருவானைக்காவில் பிரத்யட்சமாக பார்த்தவர்கள் இருக்கிறார்கள். ஜம்பு என்கிற வெண் நாவல் மரம்தான் அங்கே ஸ்தல விருட்சம். அதனாலேயே அந்த ஊருக்கு ஜம்புகேஸ்வரம் என்று பெயர் இருக்கிறது. அங்கே இருந்த ஸ்தல விருட்சம் பட்டு போய் ஒரே ஒரு பட்டை தான் ஏதோ கொஞ்சம் உயிரை வைத்து கொண்டிருந்த ஒரு சமயத்தில் கானாடு காத்தான் செட்டியார்கள் திருப்பணி செய்தார்கள். அப்போது இந்த பட்ட மரத்துக்கு ஏகாதச ருத்ராபிஷேகம் பண்ணினார்கள். மந்திர சக்தியால் அப்பொழுதே அது துளிர்த்தது. ஒவ்வொரு சப்தத்தால் ஒவ்வொரு விளைவு வெளி உலகில் உண்டாகிறது. ஆராய்ச்சியாளர்கள் சில விதமான சப்தங்களை ஸ்வரஸ்தானங்களில் அமைத்து ஓர் ஏரிக்கு பக்கத்தில் திரும்ப திரும்ப வாசித்த போது அதிலிருந்து உண்டான அதிர்வுகளால், வைப்ரேஷன்ஸ்களால் ஜலத்தின் மேலே ஒளியானது தூள் தூளாக பிரகாசித்து கொண்டு அப்புறம் அந்த ஒளி தூள்கள் எல்லாம், லைட் பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் ஒழுங்கான வடிவத்தில், ஸ்பெசிபிக் ஷேப்பில் அமைந்தன. ஒவ்வொரு விதமான ஸ்வர வரிசைக்கும் இப்படி ஓர் ஒளி உருவம் உண்டாயிற்று.
இந்த சயின்டிபிக் ப்ரூஃபிலிருந்து வேத மந்திர சப்தங்களால் தேவதா ரூபங்களின் தரிசனம் கிடைக்க முடியும் என்பதை நம்ப முடிகிறது. ஒலியானது ஒளியாக மட்டும்தான் வெளி உலகில் மாறுகிறது என்றில்லை. அது வேறு பல விதங்களில் வெளியே வியாபித்து பலவிதமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது. வேத சப்தங்கள் வெளிச்சூழலில் அட்மாஸ்பியரில் பரவி கொண்டிருப்பதாலேயே லோகத்தில் பரம மங்களம் உண்டாகும். அப்படிப்பட்ட சக்தி அந்த மந்திரங்களுக்கு இருக்கிறது. சப்தம் மட்டும் இல்லாமல் அதன் ஸ்வரஸ்தானத்துக்கும் சக்தி உண்டு. ஓர் ஒலியை எப்படி சொன்னாலும் பலன் தந்துவிடாது. சிலவற்றை உயர்த்த வேண்டும், சிலவற்றை தாழ்த்த வேண்டும், சிலவற்றை சமமாக சொல்ல வேண்டும். அப்போதுதான் பலன் கிடைக்கும். வேதத்தை இப்படி 3 வித ஸ்வரங்களில் சொன்னாலே பலிதமாகும். இவற்றை உதாத்தம், அனுதாத்தம், ஸ்வரிதம் என்று சொல்வார்கள். சப்தம், ஸ்வரம் இரண்டுமாக சேர்ந்து பிரபஞ்ச சக்திகளை நமக்கு அனுகூலமாக்கி தருகின்றன. சரி, வேத மந்திரங்களின் சக்தியை நம்புகிறோம். ஆனால் இதற்கு ஏன் தனி ஜாதி வேண்டும் என்றால் பல காரணம் உண்டு. முதலில் வேதத்தை எழுதி படிக்க கூடாது. காதால் கேட்டு கேட்டு வாயால் உரு போட்டுத்தான் மனப்பாடம் பண்ண வேண்டும். அப்புறம் இம்மாதிரி தான் கற்றுக்கொண்டதை அடுத்த சந்ததிக்கு வாயால் சொல்லித்தர வேண்டும். வேறு காரியம், வேறு தொழில் என்று வைத்துக்கொண்டால் இது முடியாது. இது அத்தனை காலம், அத்தனை பொழுது தேவையாயிருக்கிற பெரிய சமாச்சாரம். வேதம் மட்டும் இல்லை, மற்ற சாஸ்திரங்கள், கலைகள் எல்லாவற்றையுமே ரட்சித்து அந்தந்த கலையை தொழிலாக கொண்ட பிற ஜாதியாருக்கு போதிக்க வேண்டியது பிராமணனுக்கான தொழில். சமுதாயத்தின் அறிவை, பண்பாட்டை வளர்க்கிற இந்த பொறுப்பும் அவனுக்கு இருக்கிறது. யுத்த சாஸ்திரமாகிய தனுர்வேதம் உள்பட எல்லாவற்றையும் அவன் கற்று அந்தந்த தொழிலை பாரம்பரியமாக பெற்றிருப்பவர்களுக்கு போதிக்க வேண்டும். இப்படி சகல தொழில்களும் இவனுக்கு தெரிந்திருந்தும் கூட இவன் அவற்றில் எதையும் தானே செய்து அதனால் ஜீவனோபாயத்துக்கு வழி பண்ணி கொள்ளக்கூடாது என்பது சாஸ்திரம். இவன் அவற்றை பிறருக்குத்தான் உபதேசிக்க வேண்டும், தானே செய்யக்கூடாது என்று விதி. எத்தனை லாபம் தருகிற தொழிலானாலும், சௌகரியமான தொழிலானாலும் இவன் அவற்றை செய்யக்கூடாது. வேத அத்தியனமும், தான் படிப்பது, ஓதுவது, அத்தியாபனமும், பிறருக்கு படிப்பிப்பது, ஓதுவிப்பது தான் இவனுடைய தொழில். மந்திர சித்திக்கு வேண்டிய மகா கடுமையான விதிகளை, விரதங்களை, உபவாசங்களை அனுசரித்து கொண்டு இவன் ஜீவனை ரட்சித்துக் கொள்கிற அளவுக்கு மட்டுமே ஆகார விகாரங்களை சுருக்கி கொண்டு குடிசையில்தான் வாழ வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லி இருக்கிறது. இவன் வேறு தொழில் செய்து பணம் சம்பாதித்து இந்திரிய சுகங்களில் விழுந்து விடக்கூடாது. பணம் சம்பாதிக்கிற லட்சியம் இவனுக்கு இருக்கக்கூடாது. பரம தியாகியாக, லோகக்ஷேமார்த்தமாக வேத ரட்சணம், கர்மானுஷ்டானங்கள் செய்து கொண்டே காலம் கழிக்க வேண்டும். இவன் பட்டினி கிடந்து சாகாமல் மற்றவர்கள் இவனை ரட்சிக்க வேண்டும். அத்தியாவசியமாக உயிர் வாழ்வதற்கு என்ன அவசியமோ அவற்றை இவனுக்கு தந்து காப்பாற்ற வேண்டும். யஜ்ஞாதிகளுக்கு வேண்டிய திரவியங்கள் இவனுக்கு தட்டில்லாமல் கிடைப்பதற்கு வசதி செய்து தர வேண்டும். மற்ற தொழில்களில் சம்பளம் கொடுக்கிறோம். ஒரு பண்டத்தை வாங்கினால் அதற்கு விலை கொடுக்கிறோம். அந்தந்த தொழில்களால், பண்டங்களால் நமக்கு பல சௌகரியம் கிடைப்பதால் இப்படி செய்கிறோம். அதேபோல் சமூகம் முழுவதற்கும் மந்திர சப்தங்களாலும் யஜ்ஞ கர்மானுஷ்டானங்களாலும் க்ஷேமம் ஏற்படுத்துகிறவர்களுக்கும் பிரதியாக அவர்களுடைய ஜீவனோபாயத்துக்கானதை செய்யத்தானே வேண்டும். இதிலே சாஸ்திரங்கள் பிராமணனுக்கு அரண்மனை கட்டிக்கொடு, பவுன் பவுனாக வாரிக்கொடு என்று சொல்லவில்லை. யஜ்ஞங்களில் திரவிய லோபம் இல்லாமல் இருக்க அவனுக்கு வேண்டிய செல்வத்தையும் தர வேண்டியதாய் இருக்கும். ஆனால் அவனுடைய தனி வாழ்க்கையில் துளி கூட ஆடம்பரமே இருக்கக்கூடாது. அவன் இந்திரியங்களை வாட வாட வைத்து அதனால் கிடைக்கிற மந்திர சித்தியால் தான் லோகக்ஷேமத்தை உண்டு பண்ண வேண்டும்.
நடுநடுவே வேதத்தை எழுதி படிக்காமல் கேட்டுத்தான் பாடம் பண்ண வேண்டும் என்றேன் அல்லவா? அதற்கு காரணம் சொல்கிறேன்.